இலங்கையில் வெசாக் தானசாலைகள் மற்றும் பந்தல்கள் தொடர்பாக அரசு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இந்த வருடம் நடத்தப்படும் அனைத்து தானசாலைகளும் கட்டாயம் எம்ஓஎச் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக PHA அதிகாரிகள் கடுமையான கண்காணிப்பில் ஈடுபட உள்ளார்கள். கடந்த வருடங்கள் போலில்லாமல் சில கட்டுப்பாடுகளுடன் இந்த வெசாக் தானசாலைகள் இந்த வருடமும் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பிருக்கு. அதாவது முன்னர் போல குளிர்பானங்களை அதிகம் வழங்காமல் சுடுநீரில் வழங்கக்கூடிய தேநீர், மூலிகை தண்ணீர் போன்ற பானங்களை வழங்கலாம் அப்படி என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் பதிவு செய்யாத தானசாலைகளுக்கு அனுமதி இல்லை என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இவ்வருடம் கடந்த ஆண்டை விட தானசாலைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காரணம், இலங்கையில் தற்சமயம் பரவி வருகின்ற மூளைக்காய்ச்சல் நோய். அதிலிருந்து பொதுமக்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு நோக்கத்தில் வெசாக் தானசாலைகள் இவ்வாறான சில கட்டுப்பாடுகளுடன் இம்முறை விமர்சையாக நடைபெறவிருக்கிறது.